வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்தில் மக்கள் எல்லா நாட்களிலும் அவர்களுக்கு தேவையான எல்லாம் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. எங்களுக்கு பல பேர் இமெயில் போடுறாங்க. அதில் குறிப்பாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பிள்ளையார் பெட்டியில் பழமொழிகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னு கேட்டால், நான் எங்கள் பாட்டி எங்கள் மாமியார் சொல்லி நான் கேட்டிருக்கேன், அதனால எங்களுக்கு பழமொழிகள் கேட்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, யாருடைய என்ன ஆசையோ அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக தான் இந்த சங்கரா டிவியும் இந்த பிள்ளையார் பெட்டியும் இல்லையா. இன்னைக்கு பழமொழிகளை பார்க்கலாமா. நான் சின்ன பெண்ணாக இருந்த பொழுது ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர், சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் ராமாயணம் சொல்லுவார். நாங்கள் அவசர அவசரமாக ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கதை கேட்க போவோம் சிவா விஷ்ணு ஆலயத்தில். அவர் சொன்னால் சில காட்சிகளெல்லாம் அவர் சொல்ல 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 நம் கண் முன்னால் அப்படியே ஒரு சினிமா படம் மாதிரி விரியும். அவரால் தான் அப்படி சொல்ல முடியும். நாங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம். இதை சொல்லுவார், அதை சொல்லுவார். அவர் வால்மீகி ராமாயணத்தை சொல்லுவார், அதே நேரத்தில் கம்ப ராமாயணத்துலேருந்து இந்த மாதிரி சொல்லியிருக்குங்கிறதையும் அதை ஒரு அழகாக ஒரு அப்படியே தொட்டு காட்டுவார். அந்த மாதிரி நான் கேட்டதில் ஒரு பழமொழி, சீதை எரிந்த அணிகளை செம்மந்தி கூட்டம் அணிந்தால் போல அப்படின்னு ஒரு பழமொழி. இப்போ வால்மீகி என்ன சொல்கிறார், ராமனுடைய மனைவியாகிய சீதையை ராவணன் பலவந்தமாக அவளை சிறை எடுத்து கொண்டு போகும்பொழுது அவள் நகையெல்லாம் கழட்டி போட்டதை இந்த சுக்ரீவனுடைய பட்டாளங்கள்லாம் இருக்கே, நல்ல மந்தி கூட்டங்கள், அதுகள்லாம் எடுத்து பத்திரமா வச்சுன்னுட்டு இது அப்படியே வேடிக்கை பார்த்த பிறகு இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவைகள் அணிந்து கொண்டனவாம். அது போல அது வால்மீகியில். அதையே புறநானூற்றுல கூட ஒரு இடத்துல வருது. அது யாருனாக்கா பசுங்குடையார் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கார். அங்கே வால்மீகி சொன்னதே தான் கம்பனும் சொல்லியிருக்கான். இந்த குரங்குகள்லாம் அந்த நகைகளை அணிந்து கொண்டன, பார்ப்பதற்கு எல்லோரும் சிரித்தார்கள் அப்படின்னு கம்பராமாயணம் சொல்லும். இந்த புறநானூற்று புலவர் என்ன சொல்கிறார், ஆமாம், நான் போய் சோழ மன்னன் கிட்ட கேட்டேன், ஐயா நான் என்னுடைய புலமை எப்படி இருக்குங்கிறது தெரியாது, ஆனால் என்னுடைய சுற்றம் பெரியது, நானும் என் மனைவியும் குழந்தைகளும் மட்டும் இல்லை ஐயா, எனக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் என்னோட தான் இருக்கா, நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கோம், நான் ஒத்தந்தான் சம்பாதிக்கிறேன், அதனால நீ என்னோட தமிழை கேட்டு நல்ல பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது பாடும் சொல்லியிருக்கான். இவர் ரொம்ப அழகாக அந்த ராஜாவை மட்டும் சொல்லாமல் அவருடைய நாடு, அந்த காவிரியின் வளம், அவருடைய முன்னோர்களுடைய பெருமை எல்லாத்தையும் சொல்லி அவன் கும்பிடுற தெய்வம் அவனை வழிமுறையாக காப்பாற்றும்ங்கிறப்பல ரொம்ப அழகாக ஒரு பாடலை பாடினார். பாடின உடனே அவன் மந்திரியை பார்த்தானான். மந்திரி சொன்னாராம், இவனுக்கு வெறும் ஒரு பொற்கிழி கொடுத்தால் போராது, அவருக்கு சுற்றத்தார்கள்னாக்கா அதில் ஆண் பெண் நிறையா பேர் இருப்பாங்க, இவரால் எல்லாருக்கும் நகையெல்லாம் கொடுக்க முடியாது, அதனால நாம் அவனுக்கு நிறைய நகை கொடுத்துடலாம், அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் அணிந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கட்டும். அப்போ அரசன் நினச்சானா, ஆமாம் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மூட்டை நிறையா நகைகளை கொடுத்து, ஐயா உன் சுற்றத்தார்களுக்காக இது கொடுத்துருக்கோம், போ எல்லாருக்கும் ஆனந்தமாக கொடு அப்படின்ன உடனே இந்த புலவன் விழுந்து கும்பிட்டுட்டு இந்த நகை மூட்டையை எடுத்துக்கிட்டு போகிறான். போய் அந்த எல்லா சுற்றத்தாரையும் வர சொல்லி இந்த மூட்டையை பிரித்த உடனே இந்த கையில் போட்டுக்கிற வளையை எடுத்து ஒத்தி காதில் மாட்டின்றாலாம். ஏன்னா அவங்க நகையெல்லாம் பார்த்ததில்லை. இந்த கழுத்தில் போட்டுக்கிறத ஒத்தி தலையில் சுற்றிக்கிட்டாலாம். அந்த ஒட்டியானத்தை எடுத்து எங்கே போட்டுக்கிறதுன்னு தெரியல, இப்படி கிராஸ் பெல்ட் மாதிரி அவள் போட்டுக்கிட்டு நின்னாலாம். ஆம்பளைங்களும் இதில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்து காதில் போட்டுக்கிறத கையிலையும் கையில் போட்டுக்கிறத மோதிரத்தெல்லாம் எடுத்து மூக்கில் போட்டுட்டு இருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு இவருக்கு சிரிப்பு வந்துதான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அன்று வால்மீகி காட்டிய கிஷ்கிந்தா காண்டத்தில் எப்படி சீதை நகைகளை எல்லாம் கீழே போட்ட பொழுது இந்த செம்மந்தி கூட்டம் இருக்கே, இந்த மந்தி கூட்டங்கள் எல்லாம் கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுண்டு ஒன்று பார்த்து சிரிச்சிட்டு இருந்தது. ஏன்னா குரங்குகளுக்கு தெரியாது எந்த நகையை எங்கு அணிய வேண்டும் என்று. அதையே தான் கம்பனும் சொல்லியிருக்கான். ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமான நகைகள் அப்படிங்கிறாப்புல எதை எங்கே போட்டுக்கிறதுன்னு தெரியாமல் சில சமயம் நீங்கள் பாருங்கள், நத்துன்னு ஒன்று இருக்கும், அதை சில பேர் பார்ப்பாங்க, அதை இப்படி போட்டுக்கணுமா இப்படி போட்டுக்கணுமா அப்படி தெரியாது.
ஆனால் இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்குலாம் தெரியும், புல்லாக்குங்கிறது இங்கே போட்டுக்க வேண்டியது, நத்துங்கிறது இங்கே போட வேண்டியது, மூக்குத்தி இங்கே அப்படின்னு தெரியும். இந்த நத்தை வச்சுக்கிட்டு சில பேர் காதுலையே மாட்டிட்டு நான் பார்த்துருக்கேன். காரணம், எதை எங்கே போட்டுக்கணும்னு தெரியாது, ஆனால் நகையை பார்த்தா ஆசையாக இருக்கும். கம்பன் காட்டியது போல, வால்மீகி காட்டியது போல இங்கு என்று என்னுடைய சுற்றத்தார்கள் ஒத்தொத்தரும் நகை அணிஞ்சிட்டு வந்து என்கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்னால் சிரிப்பு அடக்க முடியல. இப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு கேட்டால் கிஷ்கிந்தா காண்டம் மாதிரி இருக்குன்னு அவன் சொன்னானான். சீதை அணிந்த நகைகளை செம்மந்தி கூட்டம் அணிந்தால் போல அப்படிங்கிற அந்த பழமொழி அங்கிருந்து தான் வந்தது. ஆக இதில் ஒன்று மட்டும் வச்சுக்கலாம், உங்கள் வீட்டில் பழைய நகைகள் இருந்தால் அதை மாற்றிடாதீங்க. ஏன்னா இன்று அதுபோல் தங்கமோ அதுபோல் மாணிக்கமோ கிடைக்காது. அது சீதை அணிஞ்ச நகையாகவே உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும். நம்ம இன்னைக்கு செம்மந்தி கூட்டம் மாதிரி அதை எதை எடுத்து எங்கே போட்டுக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்க வேண்டாம். அருமையான பழமொழிங்க. இன்னொரு பழமொழி சொல்லட்டா? எனக்கு இன்னும் அந்த உழவு பழமொழியிலேருந்து நான் வெளியிலேயே வரல. ஏன்னு கேட்டால், இவ்வளவு அனுபவமா இவ்வளவா அப்படின்ன பொழுது இன்னும் ஒன்று ஞாபகம் வந்தது. இன்னைக்கு பயன்படுறாப்புல ஏதானு சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நெல்லுக்கு நண்டு ஓட, வாழைக்கு வண்டி ஓட, தென்னைக்கு தேர் ஓட. புரியுதா? அது அந்த நானாவுக்கு நானா, தானாவுக்கு தானா இப்படியா சொல்லி வைப்பாங்க. நெல்லுக்கு நண்டு ஓட, வாழைக்கு வண்டி ஓட, தென்னைக்கு தேர் ஓட. அப்படின்னா இடைவெளி விட்டு நீ பயிரை நட வேண்டும். சரி, நெல்லுக்கு என்ன நண்டு ஓட அப்படின்னாக்கா, அதுதான் இந்த நாற்று நடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும். நண்டு இருக்குல்ல, இந்த நண்டு இப்படி போகும்ல, அந்த நண்டு போகிற அளவுக்கு தான் வயலில் அப்படியே குழி பறிச்சுட்டு இருக்கும் நண்டு. சில சமயம் நம்ம வயக்காட்டு பக்கம் வரப்பில் நடக்கிற போது அது அப்படியே ஓடும். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஆனால் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இந்த நண்டு ஓடுகிற இவ்வளவு தான். இங்கே ஒரு பயிருன்னா அங்கே ஒரு பயிர். ஆக நெல்லுக்கு நண்டு ஓட, நண்டு ஓடுகின்ற அந்த இடைவெளி தான் விட வேண்டும். வாழைக்கு வண்டி ஓட, இந்த வாழை மரத்தை கிட்ட கிட்ட நட்டுறக்கூடாது. ஒரு மாட்டு வண்டி போகின்ற அளவுக்கு இடம் தர வேண்டும். அப்போ ஒரு மாட்டு வண்டியை தெரியும் எல்லாருக்குமே, மாட்டு வண்டி எவ்வளோ அகலம் இருக்கும், சக்கரம் இங்கே இருக்கும், அப்போ எவ்வளோ தூரம் இருக்கும், அதெல்லாம் தெரியும். இல்லை, வண்டி போகிற அளவுக்கு நீ விடணும். தென்னை மரத்தை நீ கிட்ட கிட்ட வைக்கக்கூடாது. ஒரு தென்னைக்கும் இன்னொரு தென்னைக்கும் நடுப்புற திருவாரூர் தேரோடன்னு போட்டு வச்சுருக்கான். திருவாரூர் தேருங்கிறது ஆழித்தேர், ரொம்ப பெருசு. அவ்வளோ பெருசு இருந்தாதான் எல்லாமே செழிப்பாக வளரும் அப்படின்னு ஒரு பழமொழியாக சொல்லி வச்சாங்களே தவிர, அப்போ யாருக்கான நெல் எங்கப்பா நடணும், எப்படிப்பா நடணும்னு, நண்டோட நடணும். நண்டு ஓடுகின்ற மாதிரி இவ்வளவுதான். அந்த வயக்காட்டில் அவங்க பாட்டு பாடிட்டே இப்படி நடுற போது நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். நட்ட பழக்கத்தில் இங்கே 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 இங்கேன்னு வச்சுக்கிட்டே போவாங்க. இப்படி 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 நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி அவங்க நாற்று நடுறாங்க. அப்போ இதுக்கு நண்டு ஓட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் திருப்பி சொல்கிறேன். நெல்லுக்கு நண்டு ஓட, வாழைக்கு வண்டி ஓட, தென்னைக்கு தேரோட. அவ்வளவு தூரம் தள்ளி தள்ளி வச்சாதான் அந்த தென்னை மரம் செழிப்பாக வளரும் அப்படிங்கிறதுக்கு. எனக்கு இந்த விவசாய பழமொழிக்கு ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னு கேட்டாக்க, பழமொழிங்கிற பொழுது அது மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. திருப்பி திருப்பி அந்த அந்த என்னெல்லாம் சொல்லி வச்சாங்கங்கிற ஒரு சந்தோஷம்தான். சரி, அடுத்த பழமொழி பார்க்கலாமா? இந்த பழமொழியை கேட்டுட்டு இது நிஜமாவா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்க போகிறீங்க. உழவுக்கேற்ற மாடு வாங்கினவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டினவனும் இல்லை. எப்படி இருக்கு? உழவுக்கேற்ற மாடு வாங்கினவனும் இல்லை. அவன் வாங்குற போது இது உழவு மாடுங்க, நல்ல மாடுங்கன்னு சொல்லி தான் விற்பான். ஆனால் இங்கே வந்த பிறகு அவன் சொல்லுவான், அவன் என்னை ஏமாற்றி விட்டான், நான் இந்த மாதிரி மாடே கேட்கல, இது சண்டி பண்ணுது, எனக்கு இந்த மாடே தேவையில்லை அப்படின்பா. ஆனால் விற்கவும் முடியாது அவனால். காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டான். உழவுக்கேற்ற மாட்டை வாங்கினவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டினவனும் இல்லை. இது என்னங்க, இன்னைக்கு தான் நம்ம சொல்கிறோம் மாமியாருக்கு பிடிக்காது மருமகளை, மருமகளை பிடிக்காது மாமியாருன்னுட்டு. என்னைக்கோ சொல்லி வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் இது பழமொழி பழைய காலத்துலேருந்தே வந்துட்டுருக்கு போல இருக்குது. எல்லா வீட்லேயும் இல்லை, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உழவுக்கேற்ற மாடு வாங்கினவனும் இல்லை. இப்போ ஒருத்தன் உழவு மாடை விற்கிறான் அப்படின்னாக்கா, நடுவில் ஒரு தரகர் ஒருத்தர்,
அவர் துண்டை போட்டு அதுக்குள்ளே தான் அந்த கை விரலில் தான் காட்டுவாங்க செய்கிறோம். இன்னி வரைக்கும் அது என்னன்னு தெரியாது, எத்தனை ரூபாங்கிறது. அவன் உடனே அந்த கையை தட்டிட்டு இவ்வளவு தான் நான் கொடுப்பேன்பான். வாயால் பேச மாட்டாங்க. இந்த துண்டுக்குள்ளே ஒரு சம்பாஷணை நடக்கும். பார்க்குறவங்களுக்கு அப்படி வேடிக்கையாக இருக்கும். கடைசியில் சரி சரி அப்படின்னு அங்கே சரின்னு சொல்லிட்டாங்கன்னாக்கா நீ உழவு மாடை எடுத்துகிட்டு போகும்பான். அந்த தரகர் ஒருத்தருக்கு அவனுக்கு ஏதோ கொஞ்சம் சில்லறையை கொடுத்துட்டாக்க அவன் நினச்சிப்பான், தொத்த மாடுறா கொடுத்து விட்டேன்பான். அவன் தரகர் என்ன சொல்லுவான், பரவாயில்ல எப்படியோ நம்ம விற்று கொடுத்தா நமக்கு காசும்பா. இவன் என்ன நினைப்பான், நான் நினச்சதுக்கு மேலே கம்மியாக தான் அவன் கொடுத்துருக்கான், பரவாயில்ல நான் இதை வச்சு சமாளிச்சிடலான்னு. இங்கே வந்த பிறகு தான் தெரியும், அதை வச்சு உழவு பண்ணுறதுக்குள்ளே அவனுக்கு போரும்னு ஆயிடும். அப்புறம் திருப்பி இவன் சந்தையில் போய் விற்பான், அது வேற கதை. ஆக உழவுக்கேற்ற மாடு வாங்கினவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டினவனும் இல்லை. அது ஏன் இப்படி? தாயெல்லாம் தானே போய் பார்த்து இந்த பொண்ணு நல்லா இருக்கும்டா அப்படின்னு கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்னா, எல்லா மிருகங்களுக்கும் உண்டான ஒரு குணம்தான் மனிதனுக்கும் இருக்கு. மனிதன்னு சொல்ல மாட்டேன், அம்மாமார்களுக்கு இருக்கு. எப்படின்னு கேட்டாக்கா, இப்போ ஒரு சிங்கம், ஆண் சிங்கம் பெண் சிங்கம், அதுகளுக்கு குட்டி வருது. அப்போ அந்த பெண் சிங்கம் குட்டி போட்ட உடனே என்ன பண்ணும், ஆண் சிங்கத்தையே கிட்ட வர விடாது, ஒருங்கும், அவ்வளோதான், ஏய் நீ அங்கேரு அப்படிங்கிறாப்புல அப்படி பார்த்துக்கும். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து பால் குடிச்சு அது அங்கே ஓடிச்சுனாக்கா அதை பிடிச்சி இழுத்துன்னு வந்துக்கும், தன்னுடைய அரவணைப்பிலேயே வச்சுக்கும். என்னைக்கு இந்த குட்டி பெருசாகி தன்னால் போக ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு விட்டுடும். இதுதான் என் பிள்ளைடே போகாதரா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடாது. ஏன் தெரியுமா? இயற்கை. அந்த அந்த வளர்ந்த குட்டி போயிடணும், அது போயிட்டு அது தன்னிச்சையாக அது எங்கேயோ வாழும். அப்புறம் அதுக்கு ஒரு கல்யாணம் ஆகும், அதுக்கப்புறம் குட்டியெல்லாம் போடும், அது வேற விஷயம். அந்த தாய்மைங்கிறது எல்லா மிருகங்களும் அது வளர்ற வரைக்கும். இப்போ பறவைகளே பாருங்களேன், அந்த குஞ்சுக்கு ரெக்கம் முளைச்சு பறந்து போச்சுன்னா நீ திருப்பி வான்னு கூப்பிடாது, வருவதில்லை. ஆனால் மனிதர்கள் மட்டும், இந்த பெண்கள் மட்டும் என்னைக்கு இருந்தாலும் என் மகனுக்கு இதுதான் பிடிக்கும், என் மகன் இப்படி நான் சொன்னாதான் கேட்பான், இப்படியே அந்த ஒரு பிணைப்பை உருவாக்கிக்கிறாங்க. இல்லை அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் யசோதை சொல்லலையா, ஐயோ என் குழந்தை ஒரு நாளைக்கு 8 வேளை சாப்பிடுவான், 8 வேளையா சாப்பிடுவான் உன் புள்ள அப்படின்னு எல்லாருக்கிட்ட கண்ணெல்லாம் போடாதீங்கடி, உன் குழந்தையெல்லாம் 3 வேளை சாப்பிடும், என் குழந்தை 8 வேளை சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாளாம். அந்த அம்மாக்களுக்கு மட்டுமே அது என் குழந்தை, அவன் என்னுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு ஆதிக்கம்னு சொல்லாமா, அவங்க மேலே ஒரு ஆதிக்கம் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே அவன் மனைவி பேச்சையும் அவன் கேட்கணும் இல்லை, அது கேட்டால் நமக்கு அது அந்த அம்மாமார்களுக்கு அது எப்படி நான் பார்த்து வளர்த்தேன், அவன் அப்படி இல்லவே இல்லை, இப்பத்தான் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு அந்த மருமகளை குறை சொல்லுவாங்களாம். நான் சொல்லலப்பா, பழமொழி சொல்லுது. என்ன, உழவுக்கேற்ற மாடு வாங்கினவனும் இல்லை, தாய்க்கு ஏற்ற மனைவியை கட்டினவனும் இல்லை. ஆனால் இது ஒரு ஜென்ரல் ரூலாக சொல்லாமே தவிர நிறைய பேர் வீட்டில் மாமியார் மருமகள்லாம் ரொம்ப ஒத்துமையாக நல்லா இருக்கிறாங்க, அதெல்லாம் எந்தவித குறையும் இல்லை. 1-2 இருக்கிறது பழமொழியில் மாட்டிக்கிச்சு, அது என் கையில் மாட்டிக்கிச்சு, நான் அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அடுத்த பழமொழிக்கு போகலாமா? விடியா மூஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கலாம், கூலி கிடைக்காது. விடியா மூஞ்சி வேலைக்கு போனால் வேலை கிடைக்கலாம், ஆனால் கூலி கூட கிடைக்காது. இப்படி ஒரு பழமொழி ஏன் சொல்லி வச்சுருக்காங்க? இந்த விடியா மூஞ்சி அப்படின்னா என்ன? விடிதெல்லாம் என்ன? மலர்தல். காலையில் சூரியன் விடிந்து விட்டான் அப்படின்னாக்கா பளிச்சுன்னு வருது இல்லை? எப்போ பாரு சொயின்னு மூஞ்சியை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எங்கே போனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாதுங்கிறது தான் இது சொல்லுது. அதுக்காக பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாலும் அவங்க சிரிச்சிட்டு போயிடுவாங்க, அதுவும் வேண்டாம். விடியா மூஞ்சி அப்படிங்கிறது ஆனந்தமான உணர்வோட மகிழ்ச்சியோட அவன் ஒரு வேலை செஞ்சான்னா 100 பேர் அவனோட சேர்ந்து வேலை செய்வாங்க. அப்போ 100 பேரில் ஒரு 40 பேராவது இவன் ரொம்ப நல்லா வேண்டாம், நல்லா அவனோட சிரிச்சு நல்லா இருக்குடா, அந்த 40 பேர் சொல்கிறத வச்சு அவனுக்கு கூலியும் கிடைக்கலாம், ப்ரொமோஷனும் கிடைக்கலாம். ஆனால் அந்த ஒரு விடியா மூஞ்சி எல்லாத்துலேயும் இந்த நெகட்டிவாகவே பார்த்துக்கிட்டு அதை குறை சொல்லிட்டு, வீட்டில் பொண்டாட்டியை குறை சொல்லி, அம்மாவை குறை சொல்லி, அப்பாவை குறை சொல்லி, குழந்தைகளை திட்டி, இப்படியே ஒயின்னு மூஞ்சியை வச்சுட்ருக்கிறவன் வேலைக்கு போனான்னா வேலை கிடைக்குமா இருக்கும், ஆனால் நல்ல கூலி கிடைக்காது. காரணம் உள்ளத்தளவே ஆகும் உயர்வு. அந்த உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னா, இப்போ
மலர்கள் மொட்டா இருக்கும்பொழுது வண்டு வராது. அப்படி மலர்ந்துடுச்சுனாக்க எத்தனை வண்டு வருது தேன் குடிக்க இல்லையா? அது போல மலர்ச்சியோடு ஒருவன் வேலை பார்த்தால் எவ்வளவு சிரமமா இருக்கட்டுமே, அந்த முக மலர்ச்சியோடு ஒருத்தன் தான் எந்த சூழல்லையும் அவன் அப்படி இருந்தான்னாக்க அங்க இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்கும் பரவி அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏதோ ஒரு விதத்துல மேலதிகாரிகள் கூட சொல்றேன், அவன் பரவாயில்லப்பா, என்ன கஷ்டமா இருந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கான்ப்பா, அவனுக்கு இந்த தடவை ப்ரொமோஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்களா இருக்கும். இது நடக்கும் அப்படிங்கறத நான் சொல்லலை. ஆக மொத்தம் இந்த விடியா மூஞ்சியா யாரும் இருக்க வேண்டாம். எல்லோரும் நன்றாக விடிந்து சிரிக்கக்கூடிய ஒரு மலர்ந்த முகத்தோடு. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு தெரியாதுங்க நான் படுற கஷ்டம், நீங்க என்னமோ அங்க உட்காந்துக்கிட்டு பிள்ளையார்பட்டியில பேசிடுறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த கஷ்டத்தை தூக்கி மூஞ்சியில வச்சுக்கிட்டு யார் பார்த்தாலும் நான் கஷ்டப்படுறேங்க நீங்க இதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த கஷ்டம் டபுள் ஆயிடும். அப்படியெல்லாம் இல்லாம, கஷ்டம் இல்லாதவனே உலகத்தில் கிடையாது, துன்பப்படாதவன் இல்லை அப்படின்னு நினைக்கிற போது, மற்றவங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் நீங்க நினைக்கிற பொழுது, இது பரவாயில்லப்பா, எல்லாத்துக்கும் மேல ஒரு தாரக மந்திரம் அந்த ஆட்டோல எழுதி வச்சிருக்கிறான், இதுவும் கடந்து போம் துயரம் கொள்ளாதே. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வரிகள். இதுவும் கடந்து போம். ஆக மொத்தம் இந்த ஆட்டோ நம்மளை கடந்து போற போது நம்ம இதை பார்க்கறோம். அப்ப என்ன நினைச்சுக்கிறோம், இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, இல்லை இது கடந்து போம், இது மாறிடும். அடுத்த இது எப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருதோ அது போல துன்பமும் இன்பமும் வந்துகிட்டு தான் இருக்கும். துன்பம் வந்துடுச்சுன்னு துவண்டு போய் விடியா மூஞ்சியா இல்லாமல், இன்பம் வரும்பொழுது ஒரேடியா மகிழ்ச்சியில் துள்ளாமல், இது ரெண்டுமே இயற்கை, இன்னைக்கு இது கிடைச்சதா சந்தோஷம், நாளைக்கு துன்பமா அதையும் ஏத்துப்போம் அப்படின்னு என்னுடைய தாயார் சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் முழுங்கிக்க கத்துக்கோன்னு. நான் அப்பெல்லாம் எனக்கு புரியாது, முழுங்கிறதுக்கு இது என்ன அல்வாவா, முழுங்கிக்கோன்னா எதையும் முழுங்கிக்கொள் அப்படின்னாக்கா அது வாயில வரக்கூடாது. துன்பம், இங்க நான் கஷ்டப்படுறேங்கிற இந்த வார்த்தை வரக்கூடாது. அப்படி வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தையை உள்ள முழுங்கிடு, திருப்பி வரக்கூடாது. இந்த முழுங்கிக்கொள் என்று அது அப்பெல்லாம் அம்மாமார்கள் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நம்ம வாயே வச்சுக்கிட்டு மற்றவங்களையும் படுத்துறோம் இல்லையா? ஆக மொத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி, விடியா மூஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைக்கலாம், கூலி கிடைக்காது. கூலினாக்கா சம்பளம்னு நீங்க எடுத்துக்க கூடாது, அதற்கான பலன்களும் அந்த பலன்களினால் ஏற்படுகின்ற நன்மைகளும் கிடைக்காது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? அடுத்த பழமொழி தெரியாதவங்களே இருக்காது, எப்பப்பார் நம்ம அதை காதல விழும். என்ன தெரியுமா? வர வர மாமியார் கழுதை போல ஆனாளாம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கழுத மாதிரி எப்படி மாமியார் ஆக முடியும்? அவ புடவை கட்டிட்டு ரவிக்க போட்டுட்டு அவ செல்போன் வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது அவ எப்படி கழுதை ஆக முடியும்? நீங்க யோஜனை பண்ணி பாருங்க. ஏன்பா இப்படியெல்லாம் நம்ம பேசலாமா அப்படின்னு கூட யோஜனை பண்றது இல்லை. யாரோ சொன்னாங்கன்னுட்டு வர வர மாமியார் கழுத போல ஆனாலாம். அந்த கதை தான், என் மாமியார் அன்னைக்கு நல்லா இருந்தா இன்னைக்கு நல்லாவே இல்லை அப்படி இல்லை. வர வர மாமியார் கைதை போல ஆனாளாம். இந்த ஊர்ல சென்னை பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அது கடக்கு கைதை அப்படிமா. அவன் சொல்ற கைதை என்ன கைதை தெரியுமா? கழுதை. ஆனா நான் சொல்ற கைதை வேற. இது என்ன கைதை அப்படின்னு கேக்குறீங்களா? இது சென்னை தமிழ் கைதை அல்ல. கைதை என்கின்ற ஊமத்தங்காய். ஊமத்தங்காய் செடி பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன், அழகா செழிப்பா இருக்கும். அதோட பூ ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிராமபோன் குழா மாதிரி இருக்கும். கிராமபோன் குழா நாங்க பார்த்தது இல்லையேங்களாம். அப்ப ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு வரும். நாங்க ரெக்கார்டு போட்டு கீ கொடுத்து அதுல ஒரு ஊசியை வச்சு பாட்டு பாடினோம்னா அப்படி ஒரு குழா மாதிரி இருக்கும். அதுலேருந்து அந்த சத்தம் நல்லா டபுள் பங்கா கேட்கும். அதைத்தான் அந்த ஊமத்தம்பூ மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஊமத்தம்பூ எந்த இறைவனுக்கு ரொம்ப விசேஷம் தெரியுமா? பரமேஸ்வரன். நம்ம வேண்டான்னு சொல்ற எருக்கம்பூ, இந்த ஊமத்தம்பூ அதெல்லாம் தான் தலையில சொருகிப்பார் அவர். அந்த மாதிரி இந்த ஊமத்தம்பூ நன்றாக மலர்ந்து விட்டு, அதுல வெள்ளை ஊமத்தம்பூ இருக்கு, மஞ்சளும் இருக்கு. அது என்ன ஆகும்? அது நல்லா பூத்துட்டு அப்புறம் அப்படியே சுருங்கி காயாகும். காயாகும் போது பச்சை பசேல்னு முதல்ல சுண்டக்காய் சைஸ்ல இருக்கும். அப்புறமா கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்ல வரும்போது ரொம்ப அழகா இருக்கும். அப்ப தொட்டு பார்த்தா நல்ல வழுவழுவழுன்னு இருக்கும், நல்ல கரும் பச்சை நிறத்துல இருக்கும். அதுவே என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது சின்ன சின்னதா முள்ளு வரும். அந்த முள்ளு கூட கையை குத்தாது, நல்லா தான் இருக்கும்.
அதுக்கும் மேலே கொஞ்சம் நல்லா பெருசாகும்போது முள்ளு தான் இருக்கும் அதில். அந்த பழத்தை நம்ம கையால் தொடவே முடியாது. அந்த ஊமத்தங்காய் விஷம். அந்த ஊமத்தங்காயை தெரியாதனமாக சாப்பிட்டுட்டோம்னாக்கா பித்தம் தலைக்கேறி பைத்தியம் பிடித்து விடும் அப்படிம்பாங்க. உன்மத்தம் தான் ஊமத்தமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உன்மத்தம் பிடிச்சாப்புல ஆயிடுவாங்களாம். அந்த மாதிரி இந்த ஊமத்தங்காய் முதல்ல எவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறமா எலுமிச்சம்பழம் சைஸில் இருந்த போதும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக முள் வந்தபோது தொட்டு பார்த்தா நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தாக்கா நீ தொடவே முடியாது. அதை சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி தூக்கி போட்டுட்டு இந்த இடத்துல அது எத்தனை முள்ளு குத்தி இருக்குன்னு அது ஒரு சண்டையெல்லாம் வரும். அது அந்த காலத்தில் இப்போல்லாம் ஊமத்தங்காயெல்லாம் போய் பறிக்கவே கூடாது, அது விஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஊமத்தங்காய்க்கும் மாமியாருக்கும் ஒத்துமை சொன்னால் நான் ஒத்துக்கிறேன். எப்படி? முதல்ல வந்தபோது வாடா கண்ணா, நான் இன்னைக்கு காஃபி குடிச்சியாமா, நீ இன்னைக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்டா கண்ணா, நான் சமைச்சு விட்றேன் அப்படின்னு சொன்ன மாமியார் கொஞ்ச நாள் கழித்து நீ வேலைக்கு போனா என்ன, அதுக்காக வீட்டில் வேலை செய்யணுங்கிறது இல்லையா, நானே எல்லாம் பண்ணணுமா அப்படின்னு லேசாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எங்கள் காலத்துலலாம் நாங்கள் அத்தனை வேலையும் பார்த்தோம், இப்போவும் நான் அத்தனை வேலையும் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அன்னைக்கும் இடி இன்னைக்கும் இடி அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ அப்புறம் கடைசியில் ஏண்டா உன் பொண்டாட்டி என்ன பெரிய ராஜா உத்தியோகமாக பார்க்குறா, ராணி உத்தியோகமாக பார்க்குறா, வீட்டை துரும்ப கிள்ளி அந்த பக்கம் போடுறதில்ல, அவள் துரும்ப கிள்ளி போடுறதுக்காக உன் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா. யோஜனை பண்ணுங்க. ஒன்று அவகிட்ட அம்மா நான் வர வர மாமியார் கைதை போல ஆக மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கொத்தர் புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி மனசு விட்டு பேசுகிற மாமியார்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ யாரும் தமிழில் பேசிக்கிறது இல்லை, எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அதையும் என் காதில் கேட்டுட்டேன். தட்ஸ் ஓகே ஆண்டி அப்படின்னுடுறாங்க மருமகள்களும். அவங்க என்ன சொல்கிறாங்க, தட்ஸ் ஓகே, யூ கேன் டேக் இட் ஈஸி அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் 2 பேரும் சமைக்க வேண்டாம், ஒரு ஃபோன் காலில் சாப்பாடு வீட்டுக்கு வந்துடுது. அப்போ வர வர மாமியார் கைதை போலையே இருக்க மாட்டா, ஒரு கண்ணுக்குட்டி போல சந்தோஷமாக இருக்கலாம். ஆக மொத்தம் வாழ்க்கையில் அன்னைக்கு இருந்ததை சொன்னாங்களே தவிர, இல்லாட்டா நான் உங்களுக்கு ஊமத்தம்பூவை பற்றி பேசியிருக்க முடியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாததை சொல்வதற்காக தான் இந்த பிள்ளையாரும் இந்த பெட்டியும் நானும்.